சென்னையில நடந்தது அந்த டெஃப் எக்ஸ்போ நிகழ்ச்சின போது திமுகவும் மற்ற எதிர்கட்சிகளும் காவேரி மேலாண்மை வாரியத்துக்கு அமைக்கப்பட்டதை கண்டித்து தான் கருப்பு கொடி காட்டப்பட்டது. ஏன்னா அப்பத்திய அமைச்சர் யார் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வருகை தந்தாங்க. அவர்களுக்கு எதிராக காட்டப்பட்டதுதான் கருப்பு கொடியை தவிர அந்த எக்ஸ்போக்கு காட்டப்பட்டதுன்றது ஆஸ் யூஷுவல் பிஜேபி RSS திருச்சி பேசுறது சரியான வாதம் இல்ல. கரெக்டா 2018 அமைக்கணும்னு சொல்லி நீங்க அமைக்கணும்னு சொல்லி அதுக்காக காட்டப்பட்டது. அப்போ நிர்மலா சீதாராமன் மேடம் அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்களுக்காக காட்டப்பட்ட கருப்பு கொடி. சரிங்களா? சோ இதுல ஐ திங்க் நவநீதன் சார் இதுல கிளாரிஃபை ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம இவங்க அன்சாரி சார் இப்போ ஒண்ணு கேட்டிருந்தாங்க கச்சத்தீவை பத்தி. இப்ப ரீசெண்டா அந்த விஷயத்த நானே பார்லிமெண்ட்ல பேசினேன். அதை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்றத JP நட்டா ஏற்கனவே அந்த அவையில சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு அந்த அவை குறிப்பை கூட நான் எடுத்து கொடுக்குறேன். அதை நான் திருப்பி அதை ரெஜிஸ்டர் பண்ணப்போ ஆமா அது கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்றதையும் நாங்க அங்க நிலைநிறுத்திருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா அதை நான் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ இவங்க இரண்டு கேள்விகளுக்கும் நவநீத் சார் பேசும்போதே சாதாரணமா கடந்து போனாரு. அதாவது பிரச்சனை நடந்தது, பார்லிமெண்ட்ல கேள்வி எடுத்துட்டு பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க பிரதமர். பிரச்சனை நடந்து 120 நாட்களுக்கும் மேலாக வாயை அமைதியாக மூடிக்கொண்டிருந்து விட்டு பார்லிமெண்ட் ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு 3 பேரை கொண்டு விட்டோம், நாங்க சாதித்து விட்டோம்னு அமிர்தா மார்த்தட்டி பேசுவது அது ஒரு தவறான ஒரு செயல். பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தான் கஸ்டடியில வச்சிருக்கேன்றீங்க. தனியா அன்சாரி சாருக்கு ரிப்போர்ட் கிடைச்சான்னு தெரியாது. கஸ்டடியில வச்சிருந்தாங்க, அவங்கள மானிட்டர் பண்ணாங்க, அவங்கள டெஸ்ட் பண்ணாங்க, DNA பண்ணாங்க. இவ்வளவு சொல்லக்கூடியவர் 120 நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த இடத்துல பிடிச்சவங்க அங்கேயே அவங்களை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருக்கலாமே. ஏன் பாராளுமன்றம் ஆரம்பிச்சோன்னு அதை யார் இப்ப அரசியலாக்குவது? பாராளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த 3 பேரை கொண்டு அதை பெரிய அரசியலாக்கி இதை இவங்க தேர்தல் களத்துக்காக யூஸ் பண்றதுக்காக பண்றதுதான் இந்த RSS BJP யோட நோக்கன்றதை நான் முன்வைக்க விரும்புறேங்க.